ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மெயில். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா தேஜஸ்வினி நடிச்சிருக்காங்க. ரமேஷ் திலக் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது மூமாறன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஏன் இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான சன் நெக்ஸ்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 30ஆம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தண்டகாரண்யம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, அட்டகத்தி தினேஷ், கலையரசன், சரண்யா, விஷ்ணுராச்சல் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஆதியன் ஆதிரி. அவங்க தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான ஐயன் இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த திரைப்படத்தை போன மாதம் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்லிசத் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31ஆம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கிஸ். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கவின் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஹசனா நடிச்சிருக்காங்க. பிடிபி கணேஷ் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ரமேஷ் ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சதீஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான 10 கோட்டா மற்றும் சிம்பிளிசத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31ஆம் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 1. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ருக்மணி சுந்தர் நடிச்சிருக்காங்க. ஜெயராம் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ரிஷப் ஷெட்டி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த திரைப்படத்தை இந்த மாதம் கிராண்டாக தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டேன், இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அக்டோபர் மாதம் 31ஆம் ரிலீஸ் பண்ண போகிறதாக இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட் வேணும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.